நம்ம குளிக்கிறது நமக்கு நல்லது, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. தியானம் பண்ணுறது நமக்கு நல்லது, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை விட நல்லது. இந்த வீடியோவில் தியானம் ஏன் பண்ணணும், அதே மாதிரி தியானத்தை பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். தியானம் அப்படிங்கிறது கவனிக்கிறது தான். அதாவது நம்மளோட மூச்சை கவனிக்கிறது, எண்ணங்களை கவனிக்கிறது. தியானம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே ரொம்ப உயர்வான பிறவி மனித பிறவின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் மனித பிறவி உயர்வானதுன்னா, ஒரு மனிதனால் மட்டும்தான் தன்னோட தனிப்பட்ட தேடல்னால நான் யார், நான் ஏன் இங்கே வந்திருக்கேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயங்களை சிந்திச்சு தனக்குள்ளே இருக்க கடவுளை அவனோட முயற்சினால் உணர முடியும். சரிங்களா? அதனால தான் மனித பிறவி ரொம்ப உயர்வானதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மனிதர்களால் மட்டும்தான் தியானம் பண்ண முடியும். அதில் இருக்க முதல் மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எண்ணங்களற்ற நிலை வரணும், எண்ணங்களற்ற நிலை தான் தியானம் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. எண்ணங்களற்ற நிலை அவங்கள பொறுத்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் வரும். ஒரு சிலருக்கு 1 மாதத்தில் வரும், ஒரு சிலருக்கு எத்தனையோ வருடங்களாக பண்ணாலும் அது வரவே வராது. அது அவங்களோட ஆன்ம பயணத்தை பொறுத்தது. ரெண்டாவது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மதம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கும். ஆக்சுவலாக தியானம் மதம் சார்ந்தது கிடையாது, தியானம் மனிதர்களுக்கானது. மூணாவது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு நிமிஷத்துலேயோ இல்லை நம்ம வாழ்நாளில் நம்ம வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சிட்ருக்கும் போதோ நம்ம மூச்சை கவனிக்கிறதே ஒரு வகையான தியானம் தான். அதாவது நம்ம ஏதாவது வேலை சமைக்கும் போது, குளிக்கும்போது, எந்த வேலை செஞ்சிட்ருக்கும் போதும் நம்மளால் மூச்சை கவனிக்க முடியும்னா அந்ததை நம்ம தியானமாக எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவு மூச்சு காற்றை கவனிக்கிறோமோ அந்த அளவு நமக்கு ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். 3 minutes பண்ணுற மெடிடேஷன் கூட நான் போட்டிருக்கேன். நம்ம ஒரே நேரத்தில் தொடர்ந்து தினமும் பண்ணுறது தான் பயிற்சி. சரிங்களா? ஸோ ஒரு நாள் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வேலைக்காகாது. ஒரே மெடிடேஷனை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். நான் என்னோடய சேனலில் வேர்ல்ட் பீஸ் மெடிடேஷன் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன், 3 minutes மெடிடேஷனும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் அது ரெண்டுக்குமான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெடிடேஷன்னாலே கஷ்டம். உண்மையிலேயே மெடிடேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்மளால் நம்ம மூச்சை கவனிக்க முடிஞ்சால் அதுவே தியானம் தான். அமைதியாக இருக்கவங்க மட்டும்தான் தியானம் பண்ணுவாங்க, மற்றவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை ஓவர் திங்கிங் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கோன்னா நம்ம தான் கண்டிப்பாக தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ண உடனே எல்லாமே நமக்கு சால்வ் ஆகும் இல்லை. சரிங்களா? நம்ம எவ்வளவு ஒரு நம்மளை ட்ரிகர் பண்ணுற சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கரேஜ் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் உங்களை விட்டு ஸ்ட்ரெஸ் மொத்தமாக போயிடும் நான் சொல்ல மாட்டேன். மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இப்போது ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த சோர்ஸ் போயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்தோம் அதே டென்ஷனோடையே இருப்பீங்க இல்லையா? அப்போது நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சூழ்நிலையை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவீங்க, உங்கள் உடம்பை உணர்வீங்க, உங்கள் மூச்சை கவனிப்பீங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம மூச்சையும் நம்மளோட எண்ணங்களையும் கவனிக்கிறோமோ அந்த அளவு நம்ம வாழ்க்கை பெரிய முன்னேற்ற பாதையில் போகும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஃபோக்கஸ், இன்னொன்று கிளாரிட்டி. ஸோ இந்த ஃபோக்கஸும் கிளாரிட்டியும் ஒருத்தவங்க லைஃப்பில் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் மெடிடேஷன் கற்றுக்கோங்க. முறைப்படி தியானம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய மெடிடேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைமிங்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் ட்ரீம்ஸ் வாங்கிக்கலாம்.
அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்வீட் ட்ரீம்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஸ்வீட் ட்ரீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க் ஷீட் இருக்கும். உங்களோட ஸ்லீப்பை நீங்களே ட்ராக் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஓவர் திங்கராக இருக்கீங்கன்னா உங்களால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ நைட்டு நம்ம அந்த ஸ்லீப் டைமை ட்ராக் பண்ணலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கான அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து இருக்குது. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெடிடேஷன், மார்னிங் எழுந்த உடனே ஒரு ப்ரீத்திங் அந்த இது இருக்குது. தென் அதை தவிரவும் அந்த டேயில் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெடிடேஷனும் இருக்குது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான அண்ட் யூஸ்ஃபுல் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.